நமச்சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். அக்கௌண்டன்சியில் லாப நோக்கமற்ற அமைப்புகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சம் எடுத்துக்காட்டு 12. இது நடப்பாண்டு 2018. அப்போ 2018 சம்பந்தம் உடைய சந்தாவை நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். 2019 அல்லது 17 சம்மந்தப்பட்ட சந்தா இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து சம்மை வாசித்து பாருங்கள். 2018 பெற்ற சந்தா ஓகே, எவ்வளோ பெற்றிருக்கோம்? 16,000. இப்போ பாருங்கள் 2017 இது நடப்பாண்டா? கிடையாது. அப்போ 3000 என்ன செய்யணும், கழிக்கணும். 2019 ஆண்டிற்கான 5000 அடங்கி உள்ளது, அது நடப்பாண்டா? கிடையாது. அப்போ அதையும் என்ன செய்யணும், கழித்து காட்டணும். 2018ஆம் ஆண்டில் பெற வேண்டியது, இது நடப்பாண்டு 2018, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 4000 கூட்டணும். 2017ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா முன்கூட்டி பெற்றது 2000, ஆனால் அது 2018க்குள்ளது தான் இந்த 2000. அதனால நான் அதை என்ன செய்யணும், கூட்டணும். முதல்ல சம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி எதை கூட்டணும் எதை கழிக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சம்முக்குள்ளே வாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். செலவுகள் தொகை, வருமானம் தொகை. நடப்பாண்டில் பெற்ற சந்தா 16,000 கழிக்க 2017ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற்றது. ஏன்னா இது நடப்பாண்டு நமக்கு 2018, இது 2017, அதனால் கழித்து காட்டுறோம் 13,000. அடுத்து கழிக்க 2019ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற்றது. ஏன்னா இது நடப்பாண்டு நமக்கு 2018, இது 2019, அதனால் கழித்து காட்டுறோம் 5,000 கழிச்சா 8,000. அடுத்து கூட்டுக 2018ஆம் ஆண்டு பெற வேண்டிய சந்தா, இது நம்ம நடப்பாண்டுக்குள்ளே சம்மந்தப்பட்டது. அப்போ 4,000, 8 4 12. அடுத்து 2018ஆம் ஆண்டிற்கான சந்தாவை தான் நம்ம எப்போவே வாங்கிட்டோம், 2017 வாங்கிட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 2017ன்னு இருக்குது, ஸோ நமக்கு நடப்பாண்டு 2018, அதனால் இதை கழிக்கணுமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆனால் நல்லா வாசிக்கணும், 2014ஆம் ஆண்டுலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், 2018க்கான சந்தாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்கூட்டியே வாங்கிட்டோம். அதனால் இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன செய்யணும், கூட்டி காட்டணும். அது ஒரு 2,000. அப்போது டோட்டல் வெளியில் அவுட்டர் காலத்தில் என்ன போடணும், 14,000. புரியுதுங்களா? சந்தாவை பொறுத்த வரைக்கும் நடப்பாண்டை ஃபுல்லாக கூட்டணும், முந்தைய ஆண்டு பிந்தைய ஆண்டு இருந்ததுன்னா கழித்து காட்டணும். முன்கூட்டி பெற்றது அது எந்த ஆண்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு செஞ்சோன்னா சந்தா கணக்கு ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கணக்கில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.